சீதாராமன் சீரியல் மார்ச் 13 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சீதாவும் அவங்க கூட இருக்கிற எல்லா டெய்லர்ஸும் சேர்ந்து கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு நான்சி கிட்ட சொல்லிட்டு நேராக துரையை செட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. அங்கே சாமியை கும்பிட்டுட்டு அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற நேரம்னு பார்த்து கரண்ட் கட் ஆகவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் ரொம்ப டென்ஷனோடு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ சீதா மட்டும் முத்தாரம்மா எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு அப்படின்னு சாமி கும்பிட்றாங்க. என்ன சார் எதுவும் ஜென்ரேட்டரெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லைங்க அதெல்லாம் எதுவும் இல்லைங்கிறாங்க அந்த இடத்தோட ஓனர். முத்தாரம்மா என்ன சோதனை இது, எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டு அப்படின்னு சீதா சொல்லவும் கரெக்டாக ராம் வராங்க. சீதா ஜென்ரேட்டர் ரெடி, நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற முயற்சி எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரில, ஆனால் உங்கள் முயற்சியை பாராட்டாமல் இருக்கவும் முடியல அப்படின்னு ராம் சொல்லவும், சரி ராம் நீ கிளம்புங்கிறாங்க சேது. ஆமாம் உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்கவும், எனக்கு மாமா தான் கால் பண்ணி சொன்னாருன்னு ராம் சொல்ல, சரி இதுக்கு மேலே நீ இங்கே இருந்தால் வேலை கெட்டு போயிடும், முதல்ல கிளம்புங்கிறாங்க சேது. அதுக்கப்புறம் ராமும் மெதுவாக அப்படியே சீதாவை திரும்பி பார்க்குறாங்க. சீதா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அப்போ லைட்டாக ஒரு ரொமான்ஸ் போயிட்டுருக்க. சரி ராம் அப்பப்போ இந்த இடத்துக்கு வந்து போ, அப்போ தான் இதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு துரை சொல்ல, ராமும் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்பீடாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நான்சி, கண்டிப்பாக உங்கள் கோயிலுக்கு போகல, எல்லா இடத்துலையும் பார்த்துட்டிங்களா, எல்லா கோவிலையும் செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சுபாஷ் கிட்ட கேட்க, ஆமாம் எல்லா கோவிலையும் செக் பண்ணியாச்சு, சீதா மீராலாம் எங்கேயுமே காணோம், அவங்க வேற எங்கேயோ தான் போயிருக்காங்க அப்படின்னு சுபாஷ் சொல்லவும், கண்டிப்பாக அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே டெய்லர்ஸாக தான் இருக்கணும், எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நான்சி சொல்ல, இப்போ நம்ம என்ன பண்ண முடியுங்கிறாங்க சுபாஷ். அந்த தையல்காரி திரும்ப என்னை தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு நான்சி சொல்ல, சுபாஷ்க்கு லைட்டாக டவுட் வர, ஆமாம் என்ன திரும்ப தையல்காரி உங்களை தோக்கடிச்சுட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சுபாஷ் கேட்கவும், ஆமாம் முதல்ல கோர்ட்டில் என்னை தோக்கடிச்சா, அதுக்கப்புறம் லா படித்த என்னையே இந்த கேஸ்லேருந்து தோக்கடிச்சிட்டா, அதுக்கப்புறம் இப்போவும் 3ஆவது தடவை என்னை தோக்கடிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிகிட்ருக்கா, இந்த தடவை நான் தோற்று போயிடக்கூடாது அப்படின்னு நான்சி சொல்ல, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காதுங்கிறாங்க சுபாஷ் அர்ச்சனா 2 பேரும். அதுக்கப்புறம் சுபாஷ் அர்ச்சனா 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி தான் தூக்கம் வருது, என்னோட ரூமுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சு, இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஷேர் வேணுமா வேண்டாமா அப்படின்னா என் கூட கொஞ்சமாவது ஒத்துழைப்பு கொடுங்க, சீதாவை கண்டிப்பாக ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு நான்சி சொல்ல, சுபாஷ் அர்ச்சனா 2 பேரும் அப்படியே நான்சியை பார்க்குறாங்க. மகாலட்சுமி கம்பெனி கெட்டு போகணும்னு நான் நினைக்கல, ஆனால் சீதா ஜெயிச்சிடக்கூடாது, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு நான்சி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீதா மீரா எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அங்கே நான்சி கரெக்டாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ உள்ளே போகும்போது நான்சி பல கேள்விகள் கேட்பாங்க. நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு கேட்கவும், கரெக்டாக நான்சி முன்னாடியே நின்றுட்டுருக்காங்க. அவங்க யோசித்த மாதிரியே நான்சியும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. எப்படியும் சொல்லி சமாளிக்கிறாங்க எல்லாரும். எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் இந்த வேலையை பார்த்துட்டு தான் வரீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நான்சி சொல்லவும், அதான் தெரியுதில்ல அப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சீதா சொல்ல, நான்சியும் சிரிச்சுக்கிட்டே அமைதியாக நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் சேது, சீதா மீரா எல்லாரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. சீதா சாப்பிடாமையே தூங்குறாங்க. அப்போ ராம் வராங்க. வச்சிருக்கிற பாலையும் பார்க்குறாங்க, சீதாவையும் பார்க்குறாங்க. இந்த குடும்பத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க சீதா, உண்மையை சொல்லப்போனால் இந்த வீட்டோட குலசாமி நீ தான் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாங்க. அடுத்ததாக சேதுவும் அதே மாதிரி மகாலட்சுமியோட ஃபோட்டோவை பார்த்து, மகா இந்த கம்பெனியை நீ எந்த அளவுக்கு முக்கியம்னு நினச்ச, அதை முன்னேற்றி கொண்டு வரதுக்காக நீ எவ்வளோலாம் கஷ்டப்பட்ட, ஆனால் இந்த நான்சி அந்த கம்பெனியை எப்படியாவது அழிக்கணும்னு யோசிச்சுட்ருக்கா, பேசாமல் நீ போகும்போது என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருக்கலாம் மகா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க சேது. இது எல்லாம் நான்சி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க. சேது கண்டிப்பாக உங்களுக்காக நான் திரும்ப வருவேன், ஒரு வேளை மகாலட்சுமியாக திரும்ப வர முடியலன்னா நான்சியாவே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீதாவும் மீராவும் சேதுக்கிட்ட வராங்க. சாப்பிட்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா வேண்டாங்கிறாங்க சேது சோகமாக இருக்கிறதையும் பார்க்குறாங்க சீதா மீரா. இந்த நான்சியை எப்படியாவது இந்த ஊரை விட்டு அனுப்பிச்சி விட்டுறணும் அப்படின்னு சேது சொல்கிறாங்க. இதையும் கேட்குறாங்க நான்சி.